உலகின் அனைத்து கார் நிறுவனங்களும் எலக்ட்ரிக் கார்கள் தான் ஃபியூச்சர் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. இந்தியாவோட ஹோம் க்ரோன் மேனுஃபேக்சரர்ஸான டாடா, மஹிந்திரா போன்ற நிறுவனங்கள் கூட ஃபுல்லி எலக்ட்ரிக் கார் போர்ட்ஃபோலியோவா மாறிட்டு இருக்காங்க. பட் உலகின் நம்பர் 1 கார் நிறுவனமா இருக்கிற டொயோட்டா நிறுவனம் எலக்ட்ரிக் கார்களுக்கு எப்பவுமே எதிராக தான் இருந்திருக்காங்க. அதிலும் இப்போ டொயோட்டாவோட சேர்மன் வெளியிட்டு இருக்கிற அறிக்கை பெட்ரோல் ஹைபிரிட் கார்ஸை கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு அதிகம் ஆபத்தானவை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இது உலகம் முழுக்க பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. டொயோட்டாவோட சேர்மன் எதனால இப்படி தெரிவிச்சிருக்காங்க, எலக்ட்ரிக் கார்கள் மற்றும் ஹைபிரிட்ஸோட உண்மையான நிலைமை என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். கரண்டா டொயோட்டா நிறுவனத்தோட சேர்மன் அகியோ டொயோடா, டொயோட்டாவோட ஒரிஜினல் ஃபவுண்டரான கிஷிரோ டொயோடாவோட கிராண்ட் சன் ஆகும். டொயோட்டா நிறுவனம் 1997ஆம் ஆண்டுல இருந்து கிட்டத்தட்ட 27 மில்லியன் ஹைபிரிட் கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. டொயோட்டா சேர்மனை பொறுத்த வரைக்கும் 9 மில்லியன் ஃபுல்லி எலக்ட்ரிக் கார்கள் ப்ரொடியூஸ் பண்ற பொல்யூஷன் இன்னும் அதிகம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா நாம ஒரு எலக்ட்ரிக் காரை ப்ரொடியூஸ் பண்ற பொல்யூஷனுக்கு 3 ஹைபிரிட் கார்களையே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே எலக்ட்ரிக் கார்கள் டெயில் பைப் எமிஷன்ஸ் கம்மியா இருந்தாலுமே எலக்ட்ரிக் கார்களுடைய பேட்டரி ப்ரொடியூஸ் பண்றதுக்காக பேக் எண்ட்ல நடக்கிற பொல்யூஷன்ஸ் பெட்ரோல் கார்களோட லைஃப் சைக்கிள்ல எமிட் பண்ற பொல்யூஷன்ஸை விட அதிகம் அப்படின்னு பல அறிக்கைகள் தெரிவிக்குது. அண்ட் டொயோட்டா நிறுவனம் ஆரம்ப காலகட்டம் முதலே எலக்ட்ரிக் கார்களுக்கு ஸ்விட்ச் ஆகிறதுக்கு ரொம்பவே தயக்கம் காட்டி வராங்க. உலகம் முழுக்க எலக்ட்ரிக் கார்களுக்கு அடாப்ட் ஆகாத கார் நிறுவனங்கள் ஃபெயிலியரை சந்திச்சுட்டு வரதை நம்ம பார்த்துருக்கோம். பட் டொயோட்டா கம்ப்ளீட்லி இதுக்கு ஆப்போசிட்டா இருந்து வருது. 2024ல டொயோட்டா தான் 5வது முறையா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கார் மேனுஃபேக்சரா இருந்து வராங்க. இதற்கு முக்கியமான காரணம் அவங்க ஸ்மார்ட்டா ஹைபிரிட் டெக்னாலஜிக்கு மாறினதுதான். மேலும் டொயோட்டாவோட சேர்மன் மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. டொயோட்டா நிறுவனம் எலக்ட்ரிக் கார்களுக்கு கம்ப்ளீட்டா எதிரான நிறுவனம் கிடையாது. பட் நாம ஐஸ் இன்ஜின்ஸ்ல இருந்து எலக்ட்ரிக் கார்களுக்கு மாறுறதுக்கான டிரான்சிஷனை நாம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பொல்யூஷனை நாமளே இன்வைட் பண்றோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா ஐஸ் இன்ஜின்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற பல ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி டெக்னாலஜிஸ் இன்னுமே எவால்வ் ஆகிட்டு இருக்கிற காரணத்தினால எந்த விதமான ஆனோட் கேத்தோட் நாம கண்டினியூஸாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் தெரியாது. உதாரணத்துக்கு இதுக்கு முன்பாக NMC டெக்னாலஜி இருந்தது. இப்போ LFP பேட்டரி பேக் ரொம்பவே பாப்புலராக இருக்கு. நாம ரீசைக்கிள் பண்றதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணா மட்டும்தான் திரும்ப நாம யூஸ் பண்ணுவோம். மற்ற எல்லா மெட்டீரியலுமே ஸ்கிராப்பா தான் போகும். இன்னைக்கு வரைக்கும் எலக்ட்ரிக் கார்களை புஷ் பண்ற நாம அந்த வேஸ்ட்டை எப்படி மேனேஜ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுல ஒரு புரிதல் இல்லாமையே கார் நிறுவனங்கள் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. மறுபக்கம் ஹைபிரிட் கார்கள் பெட்ரோல் இன்ஜின்ஸோட அட்வான்டேஜ் மற்றும் எலக்ட்ரிக் கார்களுடைய லெஸ் எமிஷன் கேப்பபிலிட்டி அப்படின்னு பெர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆயிருக்கு டொயோட்டா நிறுவனத்திடமிருந்து. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டொயோட்டாவோட ஹைபிரிட், இனோவா ஹைக்ராஸ், அர்பன் க்ரூசர், ஹை ரைடர் போன்ற கார்கள்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா விற்பனை ஆயிட்டு இருக்கு. மாருதி சுசுகி, ஹோண்டா போன்ற நிறுவனங்கள் அவங்களுடைய ஹைபிரிட் டெக்னாலஜியை லோவர் அண்ட் பிரைஸ்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கார்களுக்கான நீடே இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஓவராலா டொயோட்டா நிறுவனம் எலக்ட்ரிக் கார்களுக்கு எதிராகவும் இல்லை. ரீசெண்டா கூட அவங்க BZ எலக்ட்ரிக் காரை லான்ச் பண்ணாங்க. இது இன்ஸ்டன்ட் ஹிட் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலுமே இன்னைக்கு தேதியில் இருக்கிற என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு ஹைபிரிட் தான் ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸ். எலக்ட்ரிக் கார்களுக்கான டிரான்சிஷனை நாம ரொம்பவே ரஷ் பண்ணோம் அப்படின்னா பொல்யூஷன் அதிகமாகுமே தவிர கம்மியாகாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதமா இருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.